பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பரிமளா அண்ட் கோ. பரிமளா அண்ட் கோ வந்து மச்ச எக்ஸ்பெக்டட் ஃபிலிமாக ரீசெண்ட் டேஸில் நிறைய இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய டெலிவிஷன் சேனலில். இந்த படத்துடைய கதாநாயகன் அப்படின்னு பார்க்கும்போது மதிப்பிற்குரிய ஜெயராமன் சார் அண்ட் கதாநாயகி ஊர்வசி. ஸோ ஜெயராம் அண்ட் ஊர்வசி அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த படத்தில் லீட் கேரக்டர் அப்படின்னு சொன்னால் அவங்க ரெண்டு பேருக்கு பொண்ணாக நடித்திருக்கக்கூடியது சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அண்ட் அனந்திகா சனில்குமார். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் திருடன் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில் வந்து போலீஸ் கேரக்டரில் மிஷ்கனும், திருடன் கேரக்டரில் சாண்டியும் நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜிகேஎம் தமிழ்குமரன் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. யோகி பாபு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து சந்தோஷ் சோபன் அவரு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் திரு பாண்டிராஜ் அவர்கள். பாண்டிராஜ் இதுக்கு முன்னாடி தலைவன் தலைவி அப்படிங்கிற படம் எடுத்திருக்காரு, அது எல்லாருக்குமே தெரியும். படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அண்ட் இதுக்கப்புறம் வந்து தமிழ்குமரன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜார்ஜ் சி வில்லியம்ஸ் அவர் தான் அந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர். அண்ட் பிரதீப் இ ராகவ் அவர் தான் வந்து இந்த படத்துடைய எடிட்டர். பிரதீப் இ ராகவ் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, அதுவும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃபைன். இப்போ படத்துடைய கதைக்கு வருவோம். பரிமளா அண்ட் கோ அப்படிங்கிறது ஒரு என்ன மாதிரியான படம்? இது வந்து ஒரு நகைச்சுவை, ஒரு காமெடி படமா, இல்லை ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஃபிலிமா, இல்லை ஒரு ஃபேமிலி ட்ராமாவா, லவ் ஸ்டோரியா அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஜானர் அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு சொல்லலை. ஆனால் ஒரு டீசர் ஒன்று விட்டாங்க. அந்த டீசர் எப்படி இருந்ததுன்னா, ஒரு அம்மா, அப்படி ஒரு வயசான அம்மா அப்படியே வீட்டுக்குள்ளே வராங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, யாரும் இந்த அம்மான்னு தெரில. எல்லாருமே போய் பார்க்குறாங்க, மேலே பார்க்குறாங்க, கீழே பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பார்த்து வந்து வெளில போய் ஊர் வச்சுட்டு பேசுகிறாங்க. இவ்வளோ என்னன்னு பார்த்தா வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துருக்குறாங்க தீபாவளி டைமில். அந்த மாதிரி வந்து ஐயோ யாருன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெயராம் சாரோடைய அந்த இன்னசென்ட்டான ஒரு ஸ்பீச் இருக்குது. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்போவுமே நான் வந்து ஜெயராம் சாரோட பெரிய ஃபேனு. கிட்டத்தட்ட வந்து ஜெயராம் சாரும் கவுண்டமணி சார் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க, சுந்தர் சி டைரக்ஷன், அது முறைமாமன். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயராம் சார் வந்து குழம்பு வைக்கிற ஸ்டைல் ஒன்று சொல்லுவார். இந்த வெங்காயத்தை எடுத்து போட்டு இது குதிச்சு விரும்பிடுது அப்படின்னு அது சொல்கிறதே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அவருடைய அந்த ஸ்லாங்கு அவர் வந்து ஆனால் கேட்டால் ஐ திங்க் ஒரு கும்பகோணத்தில் தான் பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாள படங்கள் நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவருடைய பான் பிளேஸ் என்ன, அவர் என்ன லாங்குவேஜ் அதெல்லாம் விட்டுருவோம். பட் இஸ் எ வெரி குட் ஆக்டர். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ஊர்வசி ஆரம்பத்துலேருந்து நமக்கு தெரியும். ஊர்வசி வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம முந்தானை முடிச்சு பீரியட்லேருந்து பார்த்துட்ருக்கோம். முந்தானை முடிச்சுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி முத்திரை. அதில் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஊர்வசி வந்து ஒரு கதாநாயகியாக இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கும்போது கொஞ்சம் அந்த காமிக்கலாக பேசுகிறது அப்படின்னு ஒன்று இருக்கும். மகளிர் மட்டும் படத்தில் நம்ம அதை நோட்டீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஊர்வசியோட கேரக்டர் எல்லா படத்துலையுமே அப்போ நடித்த அந்த மாயா பஜார் அந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய படங்களில் சில இம்பார்ட்டன்ட் கேரக்டர் சிவகார்த்திகேயன் அம்மாவாக நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்களில் வந்து அவங்க ஒரு லீட் கேரக்டராக ஒன்று பண்ணியிருக்காங்க, ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பாண்டிராஜ் சார் அவர் எடுத்த பசங்க படம், அந்த படம் நம்ம பார்த்துருப்போம். பசங்க படம் வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஃபிலிம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வரிசையாக அவர் எடுத்த படம் சிவகார்த்திகேயன் வச்சு எடுத்த படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி வச்ச தலைவன் தலைவர் ரீசெண்டாக வந்ததாக இருக்கட்டும், நடுவில் அந்த கடைக்குட்டி சிங்கமாக இருக்கட்டும், இப்படி ஏராளமான படங்கள், நம்ம வீட்டு பிள்ளையாக இருக்கட்டும், இப்படி எந்த படங்களாக இருந்தாலும் ஒரு எமோஷனல் கனெக்டோட ஒரு அழகான ஒரு ஃபேமிலி மெலோட்ராமா சூப்பராக பண்ணுவார். அதுதான் பாண்டிராஜ் சார். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் தான் இந்த பரிமளா அண்ட் கோ, அந்த கம்பெனி அப்படின்பாங்கல்ல. அது லைக்கா வந்து இந்த படத்துக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே போட்டாங்க டைட்டிலில். ஐ திங்க் லைக்கா வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தமிழ்குமரன் சார் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அசோசியேட்டட் வித் பசங்க ப்ரொடக்ஷன்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த கதை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு படத்தோடைய ஓப்பனிங், அந்த இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப, கேமரா அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு மலையாள ஃபிலிமுடைய அந்த ஃபீல் வருது. ஏன்னா அந்த கேமரா யூஸ் பண்ணதோ இல்லை அந்த கலர் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்வாங்க இல்லையா, அந்த கலர் ஆஃப் த ஃபிலிம் வந்து அப்படி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் படத்தில் நடித்த நடிகர்கள் ஜெயராம், ஊர்வசி அப்படிங்கிறதுனால அதுவும் ஒரு மலையாள ஃபிலிம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஃபீல் ஒன்று கொடுத்தது. ரெண்டு பேருமே அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால. பட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா தமிழ் சினிமாவில் 2013 வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு படம். அதுக்கப்புறம் இப்போ பார்ட் 3 வந்திருக்கு. ஸோ அந்த படம் தான் திருஷ்யம். ஒரு ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஒரு மர்டர், தான் பொண்ணுக்கிட்ட ஒரு பிரச்சனை பண்ண ஒரு பையனை அந்த ஃபேமிலி வந்து கொன்னுடுறாங்க. ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியுது அந்த ஃபேமிலி தான் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி
ஆனால் அந்த படத்தில் உள்ள அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் தெரியல, அதை ப்ரூவ் பண்ண முடியல. அதுதான் திருஷ்யம் படத்தோட கதை. அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தி சேம் லைன் ஃபாலோஸ். ஜெயராம் ஒரு முக்கியமான ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவராக இருக்கார். அவருக்கு 2 பொண்ணுங்க. அந்த பொண்ணை கிண்டல் பண்ண ஒரு பையன், அதுதான் சாண்டி. ஸோ சாண்டி வந்து திடீர்னு மர்டர் ஆகி இறந்து போயிடுறாப்புல. அப்படி இறந்து போன சாண்டி என்ன ஆச்சு, யார் கொன்னா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதையாக ட்ராவல் ஆகுது. இதில் போலீஸ் ஆஃபீஸராக மிஷ்கின் பண்ணியிருக்காரு. மிஷ்கின் தன்னுடைய இயல்பான நடிப்பு, அதாவது பீயிங் எ டேரக்டர், ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர் ஆஸ் வெல், அவர் நடிக்க வரும்போது அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் ஒன்று வச்சுருக்காரு. அந்த ஸ்டைலை ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னப்பா மிஷ்கின் வந்தால் இப்படி தான் பண்ணுவாரா, இப்படி தான் நடிப்பாரா, ஒரு மாதிரி திரும்பி பார்ப்பார், டைலாக் பேசுவார், போடான்வார், இப்படி தான் இருக்குமா அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் இடத்துல மிஷ்கின் வந்து தான் பையன் இறந்து போன ஒரு சோகத்தில் அழுகிற ஒரு காட்சி ஒன்று இருக்குது. அந்த காட்சி வந்து அவ்வளோ அப்படியே மனசை உலுக்கிருச்சு. உண்மையிலே அந்த மனுஷன் பயங்கரமான நடிகன். ஏன்னா அவர் அப்படி நடிக்கிறதுனால தான் மற்றவங்களுக்கு அதை வந்து அந்த எமோஷனோட கரெக்டாக சொல்லித்தரார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த லெவலுக்கு வந்து மிஷ்கினோட பர்ஃபார்மன்ஸ். அண்ட் மிஷ்கினுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான அந்த நெகட்டிவ் ஷேட் கேரக்டர் அப்படிங்கிறப்போ சாண்டி வந்து இந்த படத்தில் ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுன்னா, இட்ஸ் அ நெகட்டிவ் ஷேட், ஆனால் பாசிட்டிவாக இருக்க மாதிரியும் இருக்கும். சமயத்தில் வந்து ஒரு ரொமான்டிக்காக இருக்கும், சமயத்தில் அவன் வந்து பயங்கர நெகட்டிவாக இருக்கும். இப்படி தான் இருந்தது. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டரைசேஷன் அப்படிங்கும்போது ஸ்ட்ராங்காக ஒரு கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அது கொஞ்சம் வாபுல் ஆகிட்டே இருக்குன்னுவாங்கல்ல, இப்படியும் போச்சு இப்படியும் போச்சு, இப்படியும் போச்சு அப்படியும் போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயராம் சாரோட கேரக்டர் எடுக்கும் பொழுது அவர் வந்து ஒரு குடும்பத் தலைவன், பயந்துருக்காரா பயப்படாமல் இருக்காரா அப்படிங்கிறத என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல. அந்த மாதிரி தான் அந்த கதை வந்து போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல்லாக அந்த மர்டர் நடக்கிறது, அந்த மாதிரி சில விஷயம். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான ரோலில் பகவதி பெருமாளும் அதுக்கப்புறம் நம்ம சிங்கம் புலி அவர்களும் நடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரோல். அவங்க 2 பேரோட கதாபாத்திரம் வந்து கதையோட ஒட்டிய ஒரு கதாபாத்திரம். ஒரு சில மணி துணிகள் மட்டுமே வந்தாலும் அவங்க ஒரு நீங்காத இடத்த பிடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்துடைய ஓவரால் ட்ராவல் அப்படின்னு பார்க்கும்போது செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே இந்த மர்டரை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது. சந்தோஷ் சோபன் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். இந்த மர்டரை யார் பண்ணால், எதனால் பண்ணியிருப்பாங்க, என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அந்த ஹோல் ஃபிலிமோட கதை. ஃபைன். இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆர்டரில் அந்த ஸ்க்ரீன் பிளே போயிட்டே இருக்குது. இவங்க பண்ணியிருப்பாங்களா, இல்லை இவங்க இல்லை அவங்களா. யோகி பாபு வந்து ஹவுஸ் ஓனராக இருக்கார். அவருக்கும் ஏற்கனவே சாண்டிக்கும் ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. ஒருவேளை அவர் பண்ணியிருப்பாரா, ஒருவேளை யோகி பாபுவோட ஒய்ஃப் வந்து செத்ததுக்கு காரணமே சாண்டி தான் அப்படின்னு ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அப்போ ஒருவேளை அதுவாக இருக்குமோ. அப்புறம் சென்ட்ராயன் ஒரு கேரக்டர் பண்ணுறாப்புல. சென்ட்ராயன் வந்து ஆக்சுவலாக வந்து சாண்டியோட தான் இருக்காப்புல. ஆனால் சாண்டிக்கிட்டே ஏதோ ஒரு நாள் வந்து ஒரு ஷேர் கேட்டுட்டாரு. இந்த ஷேர் கேட்டதுனால அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஒருவேளை இவர் கொண்டிருப்பாரோ. அப்புறம் சாண்டியோட ஃப்ரெண்டு ஒரு கேரக்டர் பண்ணார், ஒருவேளை அவர் கொண்டிருப்பார். இப்படி மாறி 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 போகுது. ஃபைனலாக யார் அந்த மர்டர் பண்ணாங்க, ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, அதுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன அசோசியேஷனு, எந்த விதத்தில் வந்து இவங்க பயந்தாங்க, இவங்க பயந்தது கரெக்டு தானா, இவங்க பயந்தது இல்லை தப்பா, மிஷ்கின் வந்து அதை விளக்கி சொல்கிறாரு கிளைமேக்ஸில். இதுதான் படத்துடைய கதை. ஓவராலாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரக் டீலர்ஸ் அப்படிங்கிறக்கூடிய ஒரு விஷயம். அந்த ட்ரக் டீலர்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்கள அழிக்கணும், டோட்டலாக அழிக்கணும் அப்படின்னா அது வந்து நீங்கள் போலீஸ் வந்து அதுக்கு பயங்கரமான ஒரு அண்டர் கவர் ஆக்ஷன் ஒன்று செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஓவராலாக இந்த படத்தில் வந்த கதைகளோ, இந்த படத்தில் இப்படிலாம் இருக்குது, இப்படிலாம் காட்சியமைப்பு இருக்குங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய டயலாக்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறப்போ நிறைய வந்து பிளாக் காமெடி, பிளாக் ஹியூமர், டார்க் ஹியூமர் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் டார்க் ஹியூமர் ட்ரை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, தியேட்டரில் பார்க்குறப்போ ஆடியன்ஸ் எவ்வளோ தூரம் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க, ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ தூரம் அது போய் ரீச் ஆகுது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த வகையில் வந்து சில ரிப்பீட்டட் மோட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஃப்ரம் ஜெயராம் சார். ஜெயராம் வந்து அந்த ஐயோ அப்படின்னு ஒரு பல்ல கடிக்கிற ஒரு செக்மெண்ட் வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்குது. அது எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகும், எவ்வளோ தூரம் மக்களுக்கு அது வந்து பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு என்ன தெரியல. பட் அதே சமயத்தில் ஊர்வசி அவங்களுடைய இன்னசென்ட்டான ஸ்பீச், இந்த இன்னசென்ட்டான ஸ்பீச் வந்து சமயத்தில் கோவம் வர மாதிரியும் இருக்குது, சமயத்தில் நல்லாவும் இருக்குது, சமயத்தில் சிரிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கலந்த ஒரு காம்பினேஷன் இருந்தது. அண்ட் ஹீரோயின்ஸ் 2 பேரும், அவங்க 2 பேரோட எக்ஸ்ப்ரெஷன். அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன ஒரு ஹாரர் செக்மெண்ட்டில் வரக்கூடிய சாண்டி, அதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. சாண்டி வந்து எப்படின்னா, இப்போல்லாம் வந்து நடிப்பில் வந்து ஒரு
அவருக்குன்னு ஒரு தனி பாணியை உருவாக்குறாருன்னு சொல்லணும். ஏன்னா பீயிங் ஆஸ் அ டான்ஸரில் அந்த நெகட்டிவ் ஷேட் பண்ணுறதுல சாண்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு வில்லனாக நடிக்கிறது அப்படின்னா கண் அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பவர் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லார் கேரக்டர்ஸும் இருந்தாலும் எந்த கேரக்டர்ஸுமே இதுதான் இவங்களோட ஃபிக்ஸட் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது இந்த படத்தில். அந்த கேரக்டர் வந்து வாபிள் ஆகிட்டே இருக்குது. இந்த பக்கம் போது இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் போகுது இந்த பக்கம் போகுது, எதுவுமே ஒரு நிலையான நிலைப்பாடில் இல்லை. அப்போ என்னால் கதையை தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியல. எல்லா இடத்துலையும் ஒரு ஜம்ப் கட் வர மாதிரி இருக்குது. அண்ட் இந்த படத்துடைய எடிட்டிங் பேட்டர்னை என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா எடிட்டிங் பேட்டர்ன் வந்து ஒரு விஷயத்தை இப்படி காமிக்கிறாங்க, ஏன் காமிக்கிறாங்கன்னு பட்டன் ஒரு அப்டேட் கட்டு. அதாவது சஸ்டெயின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒருத்தர் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு சஸ்டெயின், அப்படி அந்த ஃபேஸில் ஒரு சஸ்டெயின், அதுக்கு ஒரு ரியாக்ஷன், அந்த ரியாக்ஷனை காமிச்சோன்னா ஒருவேளை இவனாக இருக்குமோ அப்படிங்கிறத நான் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ஏற்றினதுக்கப்புறம் அந்த கட்டு அப்படின்னு டிசால்வ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். என்னடா ரொம்ப டெக்னிக்கலாக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உண்மை அதுதாங்க. படம் பார்க்கும்போது அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து ஜம்ப் கட் மாதிரி டப் 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 டப்புன்னு கட்டாச்சு. அந்த கட்டான விதம் என்னால் அந்த படத்தில் கொஞ்சம் ட்ராவல் பண்ண முடியல. இதுதான் உண்மை. ஸோ பரிமளா அண்ட் கோவுடைய ஓவரால் இது அப்படின்னு பார்க்குறப்போ என்னதான் வந்து காமெடி இருந்தாலும், டார்க் ஹியூமர் இருந்தாலும், நல்ல நடிகர்கள் இருந்தாலும், டைலாக் டெலிவரிஸ் இருந்தாலும், எக்ஸ்பிரஷன்ஸ் இருந்தாலும், கதை, வசனம், எடிட்டிங், அந்த எடிட்டிங்கில் ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் ஆகிடுச்சோ அப்படிங்கிறது என் பார்வையின் கருத்து. அவ்வளோதான். மற்றபடி வந்து இந்த படத்தை ஆடியன்ஸ் எப்படி இன்னும் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத காத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா பரிமளா அண்ட் கோ ஒரு காமெடி த்ரில்லர் ஃபிலிம், இது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி காமெடி ஃபிலிம். ஸோ இந்த படத்தை எடுக்கும்போது நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, திருஷ்யம் வந்து எப்படி ஒரு மாதிரி ஒரு திருஷ்யமில் வந்து பெரிய ஹியூமர் இருக்காது, ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு 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 த்ரில்லிங் எஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். பெருசாக ஒரு மர்டர் நடந்திருக்கு, அந்த மிஸ்ட்ரி, அது த்ரில்லிங் எஃபெக்ட் இருக்கும். ஒரு எமோஷனை வந்து ஆக்சுவலாக நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் எமோஷன் போகும்போது இன்னொரு எமோஷன் கிராஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஹோல்டு பண்ணுற மாதிரி சீன் வேணும். அப்படி இல்லைன்னா அந்த எமோஷனுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். அதுதான் உண்மை. ஸோ திருஷ்யம் மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது. ஆனால் என்ன இப்போ சமீபத்தில் தோணுச்சுன்னா, ரீசெண்டாக வரக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து பார்த்தா ஏதோ ஒரு ஒன்லைனை கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது ஒரு குடும்பமே சேர்ந்து கொலை பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஒன்லைனை கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் பாருங்கள், கேரளாவில் எடுத்த ஒரு படம், 2013 எடுத்த ஒரு படம், அது நம்ம மனசுக்குள்ளே பாதித்து அது மாதிரியான ஒரு கதைக்களம் எடுத்து ஒரு குடும்பம்னு கொண்டு வந்து அது ரீமேக்கிங்கை பண்ணாங்க. பாபநாசம்னு ஒரு குடும்பம்னு கொண்டு வந்து அதை ஒரு மர்டர் மிஸ்ட்ரியாவோ ஒரு காமெடியாவோ ஒரு ஃபைட்டிங் ஃபிலிமாவோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2013 2026 வரைக்கும் வந்திருக்கு. இந்த லாஜிக் என்னால் சத்தியமாக புரிஞ்சிக்க முடியலைங்க. அது என்னன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். கேரளா தான் இருக்குது, இங்கே இருக்க கேரளாலேருந்து வந்த படம், தமிழில் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு நடிகர். அவர் நடித்த படம் இந்த மாதிரி ஒரு ஜானரை இங்கே கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆயிருக்கு. ஏன்னா சமீபத்தில் நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஃபேமிலி ஃபுல்லாக கொலை பண்ணுறது அப்படிங்கிறப்ப அந்த பிளாஸ்ட்டு, அதுக்கப்புறம் பரிமளா அண்ட் கோ, இந்த படம்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு வந்து கொண்டு வராங்களோ அப்படின்னு தோணுது. மேபி இதே ஜானரில் வெவ்வேறு படங்கள் வருமா அப்படிங்கிறதும் எதிர்பார்ப்பை கொண்டு வரும். அண்ட் இந்த படம் வந்து பார்ட் 2 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் முடிச்சிருக்காங்க. அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இதை இப்போ சொல்ல முடியாது, பார்ட் 2ல் சொல்கிறேன் அப்படின்னு ஜெயராம் சொல்லியிருக்காரு. ஜெயராம் சாரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து அவர் வந்து இந்த பிரபு சாருடைய வாய்ஸ் ஒரு தடவை பண்ணி காமிச்சார். ஆக்சுவலாக நான் மிமிக்ரி பண்ணும்போது அவர்கிட்டன்னா பிரபு சார் மாதிரி எப்படி பேசுகிறதுங்கிறதே கற்றுக்கிட்டேன். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க. ஆனால் வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். இந்த படத்தில் நடித்த எல்லாருமே எனக்கு அதே மாதிரி டைரக்டர் பாண்டியராஜ் சார் வந்து ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டீமாக சேர்ந்து அந்த படம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு காமெடி படமாக மக்கள் மனசில் ரீச் ஆச்சுன்னா ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோல் டீம். பட் இது அவ்வளோ ரீச் ஆகலைன்னா அப்போ நான் நினச்சது கரெக்டு. இந்த எடிட்டிங் பேட்டர்னில் இந்த ஜம்ப் கட்டு தான் அதோடைய ப்ராப்ளமாக இருக்குமோ, ஒரு சஸ்டைனபிலிட்டி இல்லையோ, ஒரு கேரக்டருக்குன்னு ஒரு தனி வெயிட்டேஜ் இல்லையோ, அந்த வாபிள் ஆகிறது தான். வாபிள்னா அதான் சொல்கிறேன்ல, நிலைப்பாடு இல்லாத ஒரு கேரக்டர். பார்க்குறப்ப வில்லன் மாதிரி இருக்கும், அப்புறம் ஹீரோ மாதிரி இருக்கும், ஹீரோ மாதிரி இருக்கும், வில்லன் மாதிரி இருக்கும், அப்புறம் வில்லன் மாதிரி இருக்கும், திடீர்னு காமெடியன் மாதிரி இருக்கும். இப்படி இருக்கிற அந்த வாப்ளிங் இருக்குல்ல, அதை வந்து எல்லா கேரக்டரும் கொண்டு வர்றதுங்கிறது இட்ஸ் ஹார்ட் டு இன்டேக். நம்ம உள்ளே இறக்கிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இறங்காமல் இருந்ததுன்னா அந்த படத்தை நம்ம முழுசாக ரசிக்கிறது கம்மியாயிடும். ஓகே, பரிமளா அண்ட் கோ நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு காத்திருக்கேன்.